ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். சிக்கன் கிரேவி மிளகாய் கறியாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே நம்ம சிக்கன் கழுவும் போது உப்பு மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா பெரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம கழுவி எடுத்துட்டோன்னா சிக்கன் கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா கொதித்ததும் ஒரு 3 துண்டு போல் பட்டை சேர்த்துடலாம். பட்டை நல்லா பொரிஞ்சு வரட்டும். 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு பெரிய சைஸ் வெங்காயமாக 6 பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்துடலாம். உங்களுக்கு மசாலா கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 2 வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா நைஸாக இது மாதிரி பொன்னிறமாக வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா இது மாதிரி பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நைஸாக கட் பண்ண தக்காளி 4 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பழம் வதங்கிட்டு இருக்க இந்த ஸ்டேஜில் நைஸாக கட் பண்ண மல்லி இலைகள் 1/2 கைப்பிடி அளவு எண்ணெயில் சேர்த்துடலாம். மல்லி இலைகளையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் எப்போவுமே சிக்கன் கிரேவி செய்யும் போது இது மாதிரி மல்லி இலைகள் நைஸாக கட் பண்ணி எண்ணெயில் வதக்கி நீங்கள் சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்மெல்லும் ரொம்ப வாசனையாக இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்த உடனே தேவையான அளவு உப்பையும் உடனே சேர்த்துடணும். அப்போ தான் இந்த உப்பு சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சிக்கனும் சீக்கிரம் வதங்கும். தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்காக மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன். இது காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள். கலருக்காக 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா சிக்கனை வதக்கிக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேம்லே வச்சு நம்ம கறியில் உள்ள தண்ணி நல்லா சுருண்டு வர்ற வரை நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா எல்லாம் சேர்த்து வதக்கிக்கிட்டு இருக்க இந்த ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் நைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் எப்போவுமே சிக்கன் செய்யும் போது கொத்தமல்லி இலைகள் நைஸாக கட் பண்ணி எண்ணெயில் நல்லா வதக்கி செஞ்சு பாருங்கள். ஸ்மெல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனில் உள்ள தண்ணி வற்றி நல்லா எண்ணெய் இது மாதிரி பிரிஞ்சு வர்ற வரை மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணுற வரை நல்லா இது மாதிரி வதக்கிட்டு இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சிக்கன் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சிக்கன் எந்த அளவுக்கு வேகணுமோ, அதாவது சாஃப்டாக வேகணும்னா 2 விசில் விட்டுக்கலாம். நமக்கு அரை பக்குவத்துக்கு வேகணும்னா 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் சிக்கனை கொஞ்சம் சாஃப்டாகவே வேக வச்சுருக்கேன். ஒரு 2 விசில் விட்டுட்டு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட கடைசியாக வறுத்து நுணுக்குன மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்தா தான் இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கங்க. மிளகுத்தூள் பச்சை மிளகுத்தூள் சேர்த்துடக்கூடாது. மிளகை வறுத்து நைஸாக பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கங்க. அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். மிளகுத்தூள் நல்லா வாசமாகவும் இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு கிரேவி திக்காக வேணும்னா தண்ணியை சுண்ட வச்சுக்கலாம். நமக்கு அப்படியே தண்ணியாக வேணும் அப்படின்னா சதன்னு இது மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள் ரொம்ப டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.